வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக அறிவையும் வழங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம ஜோதிடத்தில் சில அடிப்படையான தகவல் குறித்த தொடர்ச்சியான விளக்கங்களை பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்மளுக்கு 12 லக்னம் இருக்கு. தேசம் முதல் மீனம் வரை 12 லக்னம் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பிறந்த ஜென்ம ஜாதக அடிப்படையில் ஒரு லக்னம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களுடைய பிறந்த நேரம் மற்றும் இடம் அடிப்படையிலே அவர்களுக்கு லக்னம் தீர்மானிக்கப்படுகின்றது. அது சார்ந்து 9 கிரகங்களும் அதோட தசாபுத்தி அமைப்பில் சிறப்பான பலன்களை தருகின்றது. இப்போ 12 லக்னங்களுக்கும் எந்தெந்த கிரகம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், எப்படிப்பட்ட அமோக பலன்களை கொடுக்கும் மற்றும் அந்த தசாபுத்தி போகிற நேரத்தில் அது கொடுக்கக்கூடிய நேர்மறையான மற்றும் எதிர்மறையான தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் அந்த கிரக தசாபுத்தி போகிறப்ப நீங்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்மறையான தாக்கங்கள் குறைந்து உங்களுடைய பலன்கள் அனைத்தும் இரட்டிப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதே தாங்க நம்ம இது வரைக்கும் மேசம் முதல் சிம்மம் வரைக்கும் உள்ள லக்னங்களுக்கு இதுக்கு முன்னாடியே காணொலி பதிவை பதிவிட்டிருக்கின்றேன். அதை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு இந்த ஒரு காணொலி பதிவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறலாம். சரிங்க, இப்போ சிம்மம் வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்க போகிறது கன்னி லக்னம் சார்ந்த கிரகங்களின் தசாபுத்திகள் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இப்போ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணியில் பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கின்றார். அவர் கன்னி லக்னத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த லக்னாதிபதியாகவும் இருக்கின்றார், அதே போல் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கின்றார். சரிங்க, கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்துக்கு எப்பவுமே புதனுக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் ஒத்து வராதுங்க. செவ்வாய் கன்னிக்கு 3ஆம் அதிபதியாகவும் மற்றும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கின்றார். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் விபத்து சார்ந்த கவனங்கள் மிகவும் அதிகமாக தேவை. அதே போல் நீங்கள் தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள், கல்வி அமைப்புகளில் இப்போ குறிப்பாக கல்வியில் இடைநிலை கல்வி சார்ந்த ஐடி ரிலேட்டட் கல்வியாக இருக்கட்டும், வேலை அமைப்புகளாக இருக்கட்டும் சிறப்பாக பலன் கொடுக்கும். அதே போல் தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலிடெக்னிக் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். சிறு தொழில் அமைப்புகளில், உணவுத்துறை சார்ந்த அமைப்புகளில், சூப்பர் மார்க்கெட்டு, காவல், சட்டம், பாதுகாப்பு இது போன்ற அமைப்புகளில் அமோக பலன்கள் கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஒரு இயக்குநராக சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக சாதிக்க முடியும். திரைத்துறையில் சாதிக்க முடியும். மருத்துவம், பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் மிக மிக சிறப்பாக சாதிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த புதன் சார்ந்த, அதாவது கன்னி லக்னம் சார்ந்த செவ்வாய் தசாபுத்தி அமைப்புகள் மிக வலுவான பலன்களை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு சில விபத்துக்கள், குறிப்பாக இளைய சகோதரர் அமைப்புகளில், மாமனார் சார்ந்த அமைப்புகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு இஎன்டி ரிலேட்டட் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், கவனம், உணவு எடுத்துக்கொள்வதில் மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில போதைப்பொருள் நாட்டம் இது போன்ற தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இது உண்டு செய்வதற்கு காரணமாக அமையும். இந்த காலகட்டம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நன்றாக இருப்பவர்கள், நல்ல சிறப்பாக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு இது தேவையில்லை. இது போன்ற நாட்டம் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இன்னும் அதிகமாக தூண்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செய்யும். அதனால் புதன் சார்ந்த செவ்வாய் அமைப்புகள் இது போன்ற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இது போன்ற துறைகளில் நான் சொன்ன மாதிரி வெளிநாடு, மார்க்கெட்டிங், மருத்துவம், பாதுகாப்பு, திரைத்துறை சார்ந்த செயல்படும் பட்சத்தில் காவல், சட்டம், பாதுகாப்பு, அதே போல் டீச்சிங் ரிலேட்டட் இதில் இருக்கட்டும், ஐடி ரிலேட்டட் சிறு தொழில் அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுன்னா கூட நீங்கள் இது மாதிரி செயல்பட்டால் 75% நிச்சயமாக பலன்களை அறுவடை செய்ய முடியும். ஆனாலும் உங்களுக்கு இந்த தசாபுத்தி ஒரு 60% பலன்களை கொடுக்கும். நான் கூறிய அமைப்பின்படி செயல்படும் பட்சத்தில் அமோக பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக சந்திரன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? சந்திரன் உங்களுக்கு அவர் 11ஆம் அதிபதியாக இருக்கின்றார். அதனால உங்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் நல்ல அமோகமான பலன்களை கொடுப்பாருங்க. நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் செயல்படணும்னா நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு தொடர்புடைய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசியல், மத்திய அரசு சார்ந்த பணிகள், உயர் வணிகம் சார்ந்த பணிகள் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் வீடு, வாகனம், சொத்து பத்து சேர்க்கணுமா, நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தாயோட அமைப்பில் மூலமாக பலன்களை அறுவடை செய்ய முடியும். கல்வி சார்ந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும். வாகனம், ஏற்றுமதி, வணிகம் சார்ந்த அமைப்புகள் மிக மிக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடியது புதன் மற்றும் சந்திரன் சார்ந்த அமைப்பு. கன்னி லக்னத்துக்காக சந்திரன் சார்ந்த அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுத்தாலும் அவர் நான் முன்பே குறிப்பிட்டதுபடி 4, 5, 9, 10, 11 போன்ற இடங்கள் மிக சிறப்பான பலன்களையும் மற்ற இடம் சார்ந்து சில தாமத பலன்களையும் அவர் கொடுப்பார். மொத்தத்தில் சந்திரன் புதன் கன்னி இலக்கணத்துக்கு ஒரு 80% சிறப்பான அமோகமான பலன்களாக கொடுப்பாருங்க. நம்ம என்னதான் கன்னி இலக்கணம்னு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு தொடர்பு புதன் தொடர்பு தான். அதனால கன்னி இலக்கணம்னாலே நீங்கள் பொதுவாக கன்னி இலக்கணக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும்.
அதேபோல் வேலை அமைப்பில் சிறந்து விளங்குபவர்களாகவும், பிரச்சனையை தேடி தேடி போய் வாங்கிக்கிறவங்களா இருப்பாங்க. இது போன்ற நோய், கடன் இது போன்ற பிரச்சனைகள் வந்து அவர்களை எதிர்கொண்டு அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வந்து ஒரு போராளிகள். இவர்கள் வந்து எதையுமே சாதிக்கணும், எதிர்த்து நின்று சாதிச்சு அது மூலமாக தன்னை வந்து நிரூபித்து காட்டக்கூடிய தன்மை புரிந்தவர்கள் தான் கன்னி. பொதுவாகவே இவர்கள் அறிவுத்திறன் புரிந்தவர்களாக இருப்பார்கள். அதனால தான் வந்து கன்னி புதன் உச்சமாக இருக்கிறதுனாலையும், புதன் தொடர்பு இருக்கிறதுனாலையும் கன்னி லக்னத்துக்கு ஆட்டோமேட்டிக்காகவே புதன் அப்படிங்கிற பேர் ஒரு ரிலேட் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடுது. இப்போ வந்து சூரியன் வந்து எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து 12ஆம் அதிபதியாக வருகின்றார். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும். நீங்கள் வெளிநாடு அமைப்பில் செயல்பட்டால் தான் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உயர்வணிகள்னா நீங்கள் தாமத பலன்கள் தான் எதிர்பார்க்க முடியும். உடனே நீங்கள் போட்டவொடனே பலன் வந்துருமா அப்படின்னா நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. அதேபோல் கையில் யாருக்காவது பணம்னு கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்கான காலம் வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாக மாறும். அதேபோல் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடன் வாங்கவும் வேணாம், கொடுக்கவும் வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதேபோல் முதலீடுகள்லாம் பண்ணுறப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் அதான் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. இன்சூரன்ஸ் இது போன்ற அமைப்புகள் இதெல்லாம் வந்து எந்த விதமான தடங்களும் கிடையாது. ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தசை உங்களுக்கு பயன் தராது. அதேபோல் பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப விரயம் நீங்கள் செஞ்சே ஆகணும். நீங்கள் பிஹெச்டி போன்ற படிப்புகள்லாம் நல்ல பலன் தரும். இன்றைக்கி நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, நிச்சயமாக அதுக்கான பலன் ஒரு 2 வருஷத்தில் கிடைக்குங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, ஆன்மீக உயர் ஆராய்ச்சி, வெளிநாடு தொடர்புகள்லாம் நல்ல அமோக பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல், திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் தடங்கள் ஏற்படும். அதிகமான தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் தான் இது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து ஒரு 55% பலன்கள் உங்களுக்கு சூரிய தசாபுத்தி கன்னி லக்னத்துக்கு கொடுக்கும். நீங்கள் நான் சொல்கிறபடி கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து நான் வந்து வெற்றியாக அறுவடை செய்கிறேன் அப்படின்னு தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக 65-70% பலன்களை அவர் கொடுப்பாருங்க. உங்களுக்கு வந்து சூரியன் தான் இருக்கக்கூடிய தசாபத்திலே வந்து கொஞ்சம் தடங்கள் கொடுக்குறவராக இருப்பார். மற்றபடி மற்ற எல்லா தசாபத்தியிலும் ஓரளவு ஈவன் வந்து செவ்வாய் கூட சில நல்ல பலன்களை கொடுத்தாலும் சூரியன் வந்து சில கெடுதல் பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் இது குறிப்பிட்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி இன்றைக்கி ஒரு முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பொறுமை காத்து செயல்படுபவர்களுக்கு இது ஒரு நல்ல தசாபத்தியாக இருக்கும். சரிங்க, அடுத்தது வந்து சனி எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 5 மற்றும் 6ஆம் அதிபதியாக வருவதனால் நீங்கள் புதிய எந்த ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தினாலும் சரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதுசாக எதை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும். கல்வி அமைப்பில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வி அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் காதல் போன்ற அமைப்புகள் வந்து வெற்றிகரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் என்னதான் 6ஆம் அதிபதியாகவும் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அவர் வந்து 5ஆம் இடத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்கி அதிலையும் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு காரணமாக அமைவார். அதேபோல் உங்களுக்கு குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளையும் அவர் அந்த பாக்கியத்தையும் கொடுப்பார். தந்தை சார்ந்த சில பிரச்சனைகளும் வரும். சில நல்ல பலன்களையும் அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங், தொழில்நுட்பம் சார்ந்து வந்து நீங்கள் மிக மிக சிறப்பாக அமோகமாக செயல்பட முடியும். மொத்தத்தில் இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்னி லக்னத்துக்கு சனி வந்து மிக மிக அமோகமான பலன்கள் கொடுப்பாரு. ஒரு 75% பலன்களை கொடுப்பாருங்க. நீங்கள் வந்து இது போன்ற அமைப்பில் செயல்படாத பட்சத்தில் அவர் சற்று குறைவான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து சுக்கிரன் வந்து கன்னி லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு, அவர் யோக பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 2ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு, அவரே பாக்கியாதிபதியாகவும் இருக்கின்றார். அதனால நிச்சயமாக அமோக பலன்களை கொடுப்பாருங்க. கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து சிறப்பான பலன்கள். நீங்கள் தந்தை சார்ந்த சொத்துக்கள் அனுபவிக்கணுமா, வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணுமா, வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதே மாதிரி உயர் பேராசிரியர் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும், கலைத்துறை சார்ந்து செயல்படணுமா, விளையாட்டுத்துறை சார்ந்து செயல்படணுமா, நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்மீக சார்ந்த நாட்டங்கள் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மீடியா சம்மந்தப்பட்ட அதே போல் இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு, நீதிபதி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை வந்து ப்ரமோட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முன்னேற்றங்கள் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே போல் மொழி சார்ந்த அமைப்பில் வீட்டிலே வந்து ஒரு அகாடமி மாதிரி, ஒரு டீச்சிங் ரிலேட்டட் அகாடமி மாதிரி, இன்ஸ்டியூஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணனாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் பிரமாதமாக வந்து சேருங்க. அதே போல் அழகு, ஆடம்பரம், ஆடை இது போன்ற ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அலங்காரம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செஞ்சாலும் வெற்றிகரமான வாய்ப்புகளை அவர் நிச்சயமாக கொடுப்பாருங்க. உணவு சம்மந்தப்பட்ட துறையிலையும் நீங்கள் சாதிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. மொத்தத்தில் கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து ஒரு 80% பலன்களை கண்ணு மூடிக்கிட்டு கொடுப்பாருங்க. உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து செயல்படுங்க. உறவுகளை சிறப்பாக கையாளுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எமோஷன்ஸாக ப்ராப்பராக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப பிரேக் அவுட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு அமோக பலன்களை வந்து சுக்கிரன் கொடுப்பாருங்க. அடுத்ததாக வந்து கன்னி லக்னத்துக்கு குரு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாங்க. கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஒரு 4ஆம் அதிபதியாகவும் வருகின்றார், 7ஆம் அதிபதியாகவும் வருவதனால தாய் சார்ந்த அமைப்புகளில் ஏதாவது சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வாருங்க. குருனாலே நம்ம முன்னாடி பார்த்த இது போல் அவர் வந்து சில பிரச்சனைகளை கொடுத்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு. குருங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்னொரு 10 வருஷத்துக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னொரு 50 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு தாங்க. அவர் தான் உங்களை வந்து நல்வழிப்படுத்தி உங்களை சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் அவர் பிரச்சனையை கொடுக்குறாரு. நிச்சயமாக குரு வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறதா நீங்கள் நினைக்காதீங்க.
அதேபோல் குரு நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியது. குரு போல யாரும் கொடுக்க முடியாதுங்க. அவர் வந்து வீடு வாகன அமைப்புகளை சிறப்பாக கொடுப்பாங்க. வணிகம், பேங்கிங் ரிலேட்டட் ஒர்க் எது வேணாலும் சிறப்பாக இருக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாகனம் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும், தொடக்கத்தில் வந்து திருமண தாமதம் இருக்குங்க. காலகட்டம் கொஞ்சம் செல்ல செல்ல உங்களுக்கு திருமண அமைப்புலையும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நிச்சயமாக. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் சார்ந்த பிரச்சனைகள், மனைவி சார்ந்த பிரச்சனைகள்லாம் சில கொடுத்து மாற்றுவார். நீங்கள் அந்த குரு நல்ல சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இவர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணாலும் சாதிக்க முடியும். அதேபோல் சட்ட தொடர்பான வாய்ப்புகள், அதாவது சட்டம் சம்மந்தப்பட்ட கல்வியாக இருக்கட்டும், இல்லை அது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அதேபோல் ஆலோசகர் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஷாப் மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் நல்ல வாய்ப்புகள் கொடுப்பாருங்க. அதேபோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த, கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள்லாம் உங்களுக்கு அமோக பலன்களை கொடுப்பாரு. மொத்தத்தில் குரு வந்து உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு ஒரு 70% நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது புதன் கன்னி லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பார்? புதன் வந்து அவர் லக்னாதிபதியாகவும் வருகின்றார் மற்றும் 10ஆம் அதிபதியாகவும் வருவதனால புதன் வந்து மிக சிறப்பான அமோகமான பலன்களை கொடுப்பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களோட சுய மேம்பாட்டை அவர் தான் அதிகப்படுத்த போறாரு. உங்களுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை நல்லா கொடுக்க போறாரு. உங்களுக்கான புகழ், மதிப்பு, மரியாதை கிடைக்கிறதுக்கு எல்லா வகையிலும் பயன்பட போறாரு. நீங்கள் வந்து உங்களோட வேலைவாய்ப்பு, அரசு தொடர்பான நிகழ்வுகள், தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே சிறப்பான அமோகமான பலன்கள் உண்டு. மக்கள் பணி, பொதுப்பணி சார்ந்து நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் மேம்படுவதிலிருந்து எல்லாத்துலேயுமே நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதே போன்ற உங்களோட உறவுகள்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மாமியார் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் அவர் நிச்சயமாக கொடுப்பாரு. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புதன் வந்து கன்னி லக்னத்துக்கு நல்ல அமோகமான பலன்கள் கொடுப்பாரு. அவர் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தாலும் அவர் வந்து எப்படியும் ஒரு 75-80% அதிகமான பலன்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க. அரசு சம்மந்தப்பட்ட நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக கிடைக்கும். சரிங்க. அடுத்தது வந்து ராகு, கேது இவங்க வந்து எப்படிப்பட்ட பலன்களை வந்து கன்னி லக்னத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகு, கேது வந்து சற்று வந்து பிரச்சனையான பலன்களை தாங்க கொடுப்பாங்க. கன்னி லக்னத்துக்கு எப்போவுமே வந்து திருமண தாமதம், தடை இது போன்ற அமைப்புகளுக்கு ராகு, கேது ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த ராகு, கேது அந்த காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நவம்சம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் வந்து அடிக்கடி குறிப்பிடக்கூடியது திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசி லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மிதுனம் ராசி லக்னமாக இருக்கட்டும், அதேபோல் கன்னி ராசி லக்னமாக இருக்கட்டும், சிம்மம் ராசி லக்னமாக இருக்கட்டும், இதுதான் வந்து அதிகமாக இது போன்ற அதிகமான பிரச்சனைகள், திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை, அதாவது ஒன்று திருமண தாமதமாக இருக்கும், அல்லது திருமணத்துக்கு பிறகு வந்து ஒரு விதமான சிக்கல்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதேபோல் வந்து கடகம்னா கூட கடகம் அவ்வளவு அதிகமான இவர்களை காட்டிலும் சற்று குறைவான பிரச்சனைகளே கடகம் லக்னம் கொடுக்கும். பட் கன்னி லக்னம் வந்து எப்போவுமே திருமணம் சார்ந்து பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா உள்ளன. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதேபோல் கும்பம் மற்றும் மீனம் லக்னமும் பார்த்தீங்கன்னா, அதிகமான திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஆனால் மிக அதிகமாக சந்திக்கிறது வந்து கன்னி மற்றும் சிம்மம் தாங்க. அடுத்தது மிதுனம். அதனால் எதுக்காக இப்போ சொல்ல வரேன்னா, கன்னி வந்து ராகு, கேது சார்ந்த அமைப்புகள் வந்து அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் வந்து வேலை சம்மந்தப்பட்ட கடன், வம்பு, நோய், வழக்கு இது போன்ற பிரச்சனைகளை இவங்க தான் அதிகமாக கொடுப்பாங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா, உறவுகளில் பிரச்சனை, எல்லாம் உங்களுக்கு வந்து பொதுவாக நண்பர்கள் சார்ந்த, மனைவி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், சித்தி, தாய்மாமா உறவுகள்லாம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதோ இந்த ராகு, கேதுவாக தான் இருக்கும். அதேபோல் நீங்கள் வேலை அமைப்பில் நீங்கள் ரொம்ப இன்வால்வாக இருந்தீங்கன்னா சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மத்திய அரசு சார்ந்த பணி அமைப்புகளாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அரசியல் சார்ந்த உயர்பணி சார்ந்த அமைப்புகளில், ஆன்மீக சார்ந்த ஈடுபாடுகளில் நீங்கள் வந்து செயல்படும் பட்சத்தில் அவர்கள் நல்ல அமோக பலன்களை கொடுப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, ராகு, கேது வந்து கன்னி லக்னத்துக்கு வந்து ஒரு 50% பலன்களை தான் கொடுக்க முடியும். இது போன்ற வேலை அமைப்பில் நீங்கள் ரொம்ப சின்சியராக இருந்தால் நிச்சயமாக உயர் பதவி, ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு உங்களுக்கு வந்து வருமானம், அதிகமான மாத வருமானம், இல்லைன்னா இன்சென்டிவ்ஸ் இது மாதிரி கிடைக்கிறதுக்கெல்லாம் வழி வாய்ப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் ஈடுபடும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 60-65% பலன்களை கொடுத்தாங்க. இவர்கள் வந்து நிறைய குடும்ப உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாக இருக்க வேண்டியது கன்னி லக்னம் ராகு, கேதுவை பொறுத்து. இப்போ ராகு, கேது பார்த்தாச்சு, செவ்வாய் பார்த்தாச்சு, சுக்கிரன் பார்த்தாச்சு, சந்திரன் பார்த்தாச்சு, புதன், எல்லா கிரகமும் பார்த்து விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது வந்து கன்னி லக்னம் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் வந்து துலாம் லக்னம் சார்ந்து எப்படிப்பட்ட பலன்களை வந்து துலாம் லக்னத்துக்கு எல்லா கிரகங்களும் சார்ந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்து, லக்னம் சார்ந்து தசாபதிகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் குறித்த என்னுடைய விளக்கம். மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜோதிடம் சார்ந்த ஒரு விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.